அதிகாரம் யோபின் புஸ்தகமும் 36 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் வாசிப்போம். யோபு 36:5 வாசிப்போம். தேவன் புறக்கணிக்க மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். பார்த்தீர்களா எப்படி வசனம் போடப்பட்டிருக்கிறது என்று. ஒருவரையும் புறக்கணியாதவர் அப்படின்னா நோ ஒன்ஸ். யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எந்த சூழ்நிலையிலே நான் இருந்தாலும் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னிடத்துல பணம் இருக்கா, திறமை இருக்கா, அழகு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, உயர்வு இருக்கா, மேன்மை இருக்கா, அபிஷேகம் இருக்கா, எதையும் ஆண்டவர் பார்க்கிறதில்லை. ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார், எதை பார்த்து நம்மளை அழைக்கிறார்? அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொண்ட தேவன், நான் உங்களை புறக்கணிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபையிலே கர்த்தர் நம்மளை புறக்கணியாதவர்களாக இருக்கிறார். தேவனுக்கேற்ற பலிகள் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். ஒருவேளை உங்கள் இருதயம் எதை சார்ந்து இருக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் ஒருவரையும் ஒரு நொறுங்குண்ட இருதயத்தையும் அவர் புறக்கணியார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் புறக்கணிக்காதவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஊழியத்திலே அநேகர் புறக்கணிக்கிறார்கள், வேலை ஸ்தலத்திலே அநேகர் புறக்கணிக்கிறார்கள், எல்லா காரியத்திலும் அநேகர் புறக்கணிக்கிறார்கள், வீடுகளிலும் புறக்கணிக்கிறது உண்டு இன்றைக்கு குடும்பத்திலே. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய ஸ்தலம் நம்பிக்கை உள்ள ஸ்தலம். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். இவன் நல்ல வசதியானவன், இவனை நல்லா கவனித்துக்கணும், இவன் கொஞ்சம் கொடுக்கிறவன், இவனை பார்த்து கவனிக்கணும், இவனை இப்படி பார்க்கணும், இவன்கிட்ட நல்ல பணம் இருக்குது, இவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும், நல்ல மரியாதையாக பேசணும், அப்படி பார்க்கிற பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். வெறும் பெந்தேகோஸ்து சபைகளுக்கு மாத்திரம் ஆண்டவர் கிடையாது, சிஎஸ்ஐக்கு மாத்திரம் ஆண்டவர் கிடையாது. அவர் யாரையும் புறக்கணிக்காமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் சொல்லுகிறார், நான் யாரையும் புறக்கணிக்க மாட்டேன். இந்த பகுதிக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் இந்த பகுதியில் மாத்திரம் அவர் அந்த சபைக்கு ஆண்டவர் அல்ல, ஏஜி சபையில் இருக்கிற ஆண்டவர் அல்ல, சிஎஸ்ஐ சபையில் இருக்கிற ஆண்டவர் அல்ல. நம் ஆண்டவர் இந்த பகுதி முழுவதும் இருக்கிறார். இந்த பகுதி ஜனங்களை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அவர்களையும் ரட்சிக்க வல்லமை உடைய தேவன்தான் நம் தேவன். பேதுரு முதல் பிரசங்கமே தான் பண்ணுகிறார். தேவன் யாரையும் புறக்கணிக்காதவர், அவர் யாரையும் விரோதிக்காதவர் என்று சொல்லி அவர் பட்சபாதம் இல்லாதவர். நான் அதிகமாய் கொடுக்கிறேன், அதனால் அதிகமாக என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் அதிகமாக செய்கிறேன், அதனால் என்னை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அப்படிலாம் ஆண்டவர் கரத்தில் பட்சபாதம் கிடையாது. அவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், ஒருவரையும் புறக்கணியாதவராக இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவியையும் இருதயத்தையும் ஆண்டவர் அப்படியே நம்மளை அழைத்து புறக்கணியாதவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் 25வது வயது வரை பாவத்தில் இருந்தவன், பாவத்தின் விளிம்பில் இருந்தவன், ஆண்டவர் என்னை புறக்கணித்தார் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்க முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அழைத்திருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சபையில் தேவ ஜனங்களே, ஆமேன், கர்த்தர் உங்களை புறக்கணிய மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்துல ஜெபிக்கலாம், நீங்கள் நம்பிக்கையோடு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போகலாம். ஆமேன், நீங்கள் நம்பிக்கையோடு இந்த ஸ்தலத்திலிருந்து போகலாம். கர்த்தர் ஒருபோதும் உங்களை புறக்கணியாதவராய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை புறக்கணியாமல் இருப்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் அடிமை ரூபம் எடுக்கப்பட்டார், அவர் அடிபட்டார். எதற்காக? நீ புறக்கணிக்கப்படக்கூடாது, ஒருவனும் புறக்கணிக்கப்படக்கூடாது, ஒருவனும் மீட்கப்படாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தன்னைத்தானே சிலுவையிலே அறைந்ததை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர் அல்ல, சிந்தனையை பார்க்கிறவர் அல்ல, நம்மளுடைய நடைகளை பார்க்கிறவர் அல்ல, நம்மளுடைய ஒழுக்கத்தை பார்க்கிறவர் அல்ல, அவள் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் குமாரர் இருந்த பொழுதும் அந்த 7 குமாரர்களை வரவழைத்த போது சாமுவேலை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 16:7 எடுத்து வாசித்தீர்கள் என்றால் தெரியும். ஆமென். எப்படி அதிலே சொல்லுகிறார் என்று, நான் முகத்தை பார்க்கிறவன் அல்ல. உன் முகம் பிரகாசம் உள்ளதா, உன் முகம் அழகு உள்ளதா? ஷேவ் பண்ண பாஸ்டர்னு பெரிய பாஸ்டர்னுவாங்க. ஷேவ் பண்ணி கலராக இருக்கிற பாஸ்டர் எது சொன்னாலும் தீர்க்க தரிசனம்னுவாங்க. பாஸ்டர் கொஞ்சம் கலராக இருந்துட்டா அவர் சொன்னால் அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுறாங்க. வெள்ளையாக இருந்தால் பாஸ்டரு நல்ல பாஸ்டருன்னுறாங்க. தோற்றத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஆமென். வடிவத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. நம்ம தான் அப்படிலாம் பார்ப்போம், ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நான் இவனை புறக்கணித்தேன். நீங்கள் யாரை பார்த்து நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, எந்த தீர்க்கதரிசியை நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, எந்த ஊழியக்காரரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, தோற்றத்தை பார்த்தோ, வடிவத்தை பார்த்தோ, அழகை பார்த்தோ. பாஸ்டர் மோகன் அவங்க சொன்னாங்க, அவர் பல்லை பார்த்து ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்க. அவர் பல்ல அழகாக இருக்குன்னு சொல்லி பல்லை பார்த்து ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்க. பாஸ்டர் சொன்னாங்க. ஒரு நாள் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது பாஸ்டர் இருந்து நடத்துகிறாங்க. நான் போடுற சஃபாரி பார்த்து ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான், என்னை ஹீரோவாக பார்த்து ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. தேவன் முகத்தை பார்க்கிறவர்கள மனுஷன் நம்ம தான் அப்படி பார்ப்போம். நான் அதனால தான் ஒரு பையை இப்போ இடையில வாங்கினேன் ஜெயச்சந்திரனில். அந்த பை வட்டிக்கு கொடுக்குற பை மாதிரி இருக்கும், அது உள்ள பைபிள் வைக்கிறதுக்குன்னு. அது கொண்டு போனால் ஒரு தனி மரியாதை வருது. அதை எடுத்துகிட்டு போனால் தான் ஒழுங்கான பாஸ்டருன்றாங்க. ஏன்னா அது ஒரு பை, அந்த பை எங்கே பார்த்து அந்த பையை எடுத்துகிட்டு போனால் தான் பாஸ்டர் நீட்டாக இருக்கிறாரு, பாஸ்டர் பைபிளை நல்ல பேக்கில் வச்சு கொண்டு போகிறாருன்னு ஒரு தோற்றத்தை வடிவமைக்கிறாங்க. என்னை பார்க்கிறீர்கள், சட்டையே நான் மடித்து விடுவேன். எப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இப்போ மடித்து விடுறதில்ல. ஏன்னா இதுக்கு ஒரு தனி கனத்தை மனுஷன் வச்சுருக்கிறான். ஃபுல் ஹேண்ட் பட்டன் போட்டால் அவன் ஏதோ அபிஷேகம் உள்ள பாஸ்டர் மாதிரி, மடித்து விட்டால் அது ஒரு ஊழியக்காரர் மாதிரி. இப்படி மனுஷர்களுக்குள்ளே சில தோற்றத்தை அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் இவர்களை நான் பார்க்கிறது கிடையாது. உங்களை மனுஷர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அந்த விதமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறதில்ல. இந்த ஊரில் என் மனைவி தான் நகை போடலை. இந்த கிராமத்தில் குளத்தூரில் வேறு யாரும் நான் இங்கே பார்த்தது கிடையாது. அதனால் தனி ஒரு மரியாதை. ஒரு வாலிபர் இங்கே ஒரு நாள் சபைக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த வாலிபர் சொல்லுகிறார், ஐயா உங்கள் மனைவியை பார்த்தாலே எனக்கு தனி பயமாக மரியாதையாக இருக்குது, அதனால் நான் வரல. ஏன் மனைவியை பார்த்து மரியாதை பயம்னா, நகை போடலை. இப்போ அவனுடைய பார்வைனா நகை போடலைன்னா அவங்க ஏதோ பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க, ஏதோ இயேசுவோடவே கூட இருக்கிறவங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். நகை போட்டாலும் போடனாலும் நம்ம பார்வை தான் அப்படி. ஆனால் கர்த்தருடைய பார்வை அப்படிப்பட்டது அல்ல. இந்த காலை வேளையிலே புறக்கணியாத ஆண்டவர் முகத்தை பார்க்கிறதல்ல, பிஸ்னஸை பார்க்கிறதல்ல, பணம் இருக்கிறதாய் பார்க்கிறதல்ல, உன் தோல்விகளை பார்க்கிறதல்ல. கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை. வாசிப்போம் தொடர்ந்து. பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். புறக்கணியாத ஆண்டவர் அவர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்கிறார். நம் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவர் இந்த இருதயத்தை பார்க்கிறார். அவ்வளோ பெரிய ஆட்கள் பெரிய பதவியில் இருக்கிறான், ஆனாலும் கர்த்தர் உடைய இருதயம் அவர்களை தேடலை. ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு கூடாரத்துக்குள்ளே தேவனை ஆராதித்துட்டு தேவனை தொழுது கொண்டுக்கிட்டு நாள் ஃபுல்லாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவனுக்கு இன்னும் ஒரு ஓரமாக ஒரு இடத்த கொடுத்தாங்க. அவனுடைய தகப்பனார் நல்ல செல்வ சீமாந்தன், ஆனாலும் அது கொடுக்கலை. ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தான். ஆனால் தோற்றம் மனுஷர் பார்க்கிறது, ஆனால் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் மனுஷனுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறது அல்ல, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் இருதயத்தை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் கர்த்தர் தள்ளி வைத்து உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சோதித்து அறிகிறவர். இருதயத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட தேவன்
அந்த தாவீதை எப்படி கொண்டு போனார் என்பதை பார்க்க முடிகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படாத இடத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். மனுஷங்கள் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள். துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை புறக்கணிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம், இதுதான் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பெரிய பாக்கியவான் என்று சொல்லி. இன்றைக்கு 1,00,000 நமக்கு கிடைக்கிறது பாக்கியம் அல்ல. என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டு நான் தேவனால் புறக்கணிக்கப்படாதவனாக இருப்பது தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த சபையில் கர்த்தர் சொல்லுகிறது, உங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லமை உடையவர். சாலமோன் ஒரு பெரிய பில்டிங் உள்ள பெரிய சர்ச்சை கட்டுறார். பெரிய கோயிலை கட்டுறான். தங்கத்தெல்லாம் கப்பலில் கொண்டு வரான், செங்கலெல்லாம் கப்பலில் கொண்டு வரான், எல்லாத்தையும் மரத்தெல்லாம் கப்பலில் கொண்டு வரான். பெரிய ஆலயம் கட்டுறான். அந்த பெரிய ஆலய பிரதிஷ்டை நடக்குது. வேர்ல்டில் இருக்க எல்லா கமிட்டி மெம்பரும் வராங்க. வேர்ல்டில் இருக்க எல்லா பெரிய ஊழியக்காரர்களும் வராங்க. அந்த சபையை பிரதிஷ்டை பண்ண போகிறார்கள். ஆனால் சாலமோன் அந்த இடத்துல ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்போது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஞானம் உள்ளவன். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை ஏன் கொடுத்தாரு? ஆமென், கிருபையினால் கொடுத்தார். ஆனால் அவன் நினைத்தான், என் திறமையினால் நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொல்லி. அவனுக்கு நல்லா தெரியும் ஞானவான். அதனால தான் அவன் சொல்லுகிறான், இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி எருசலேம் ஆலயத்துக்காக கட்டி எழுப்பி ஜெபித்தான். நம்ம கெட்டி எழுப்பி ஜெபம்னா முதல் ஜெபம் என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சபையை நான் கட்டி எழுப்பி இருக்கிறேன், இந்த சபை முழுவதும் ஆத்துமாக்கள் நிரம்பணும். இதுதான் நம்மளுடைய ஜெபம். நாங்களே நேற்று அப்படி தானே ஜெபம். ஆண்டவரே, சேர் அதிகமாகிட்டே வருது, ஃப்ரண்ட்டில் சேர் ஃபுல்லாக நிரம்பணுன்ட்டு தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சாலமோனுடைய ஜெபம் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் சபையில் ஜெபிக்கிறார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய பாக்கியம். ஏன் இதை கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறார்? நான் ஏதோ ஆண்டவர் பெரிய வெளிப்பாடை தருவாரோன்னு பார்த்தா நார்மலான சத்தியத்தை சொல்லித்தரார். ஏனென்றால் 2026 நீங்கள் போகும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புது மனுஷனாய் நாம் போக வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த 2026 நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். விசுவாசத்தோடு போக வேண்டும். அதனால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தான் உங்களுக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆமென், எங்களுடைய பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னிங்க, எங்களுடைய ஆண்டவர் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை எங்களுக்கு மன்னிங்க. கர்த்தர் மன்னிக்கிற ஸ்தலமாய் இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறவராய் இருப்பார். இப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம் பைபிளில். ஆனால் பைபிளில் பார்க்க போனால் வேதத்தில் எந்த இடத்துலையும் கெட்ட குமாரன் என்று போடலை, இளைய குமாரன் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. இந்த இளைய குமாரன் தன் தகப்பனார் இடத்துல எல்லா ஆஸ்தியும் வாங்கிக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். ஆஸ்தியை வாங்கி கொண்டு அவன் போய் எல்லாவற்றையும் செலவழித்துட்டு மறுபடியும் அவன் சொல்லுகிறான், ஒரு பன்னிக்கு என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தவன், செல்வந்தானா இருந்தவன், எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறானா. லூக்கா 15 அது வாசித்தால் தெரியும். 15 எடுத்து தியானிப்போம் அந்த சம்பவத்தை. இளையகுமாரனை பாருங்க, சொத்தை பிரித்து கொடு, நீ சொத்தை எனக்கு கொடு. ஆனால் அந்த தகப்பன் ரொம்ப அன்பானவர். அவனை புறக்கணியாமல் அவன் கேட்ட பங்கை அவனுக்கு கொடுத்தார். அவன் கொண்டு போய் அந்த பங்கை வைத்து பிஸ்னஸ் பண்ணலை. அவன் கொண்டு போய் அந்த பங்கை வைத்து இரட்டிப்பாய் மாற்றலை. அவன் அந்த பங்கை வைத்து எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான். எல்லாம் லக்ஸரியாக வாழ்ந்தான். வேசிகளுக்கு, விபச்சாரத்துக்கு அந்த பணத்தை செலவு செய்தான். எல்லாம் செலவழிந்த பின்பு யாரோ ஒருத்தர் கூட போய் ஒட்டி கொண்டான். அவன் இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தான். என்ன வேலை? பன்னியை மேய்க்கிறது தான் அவன் வேலை. அந்த பன்னிக்கு போடுற தவிட்டை கூட அவனுக்கு தர முடியவில்லை. புறக்கணிக்கப்பட்ட ஒரு இளைய குமாரன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகள், புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் இந்த நாட்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் வசனம் அதுக்கு அடுத்தபடி சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த பின்பு
அப்படி என்று சொல்லுகிறது. அப்போ இவ்வளோ நாள் அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லாமல் நடந்திருக்கிறான். புத்தி தெளிந்த பிறகு அவன் உடனே சொல்லுகிறான், பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி புத்தி திறக்கும்போது வழியும் நமக்கு சேர்ந்து திறக்கிறது. புத்தி தெளியும் போது நாம் எந்த வழியில் போக வேண்டும், எந்த இடத்திற்கு போக வேண்டும், எந்த சபையில் நிலைத்திருக்க வேண்டும், எந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாதையும் அந்த இடத்துல தெளிவுபடுகிறதை பார்க்க முடிகிறது. பிஸ்னஸ் ஃபெயிலியர், எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிக்கு போகிற தவிட்ட கூட நான் சாப்பிட முடியாமல் இருக்கேன். ஆனால் என் தகப்பனுடைய வேலைக்காரன் நல்லா சாப்பிட்றான், நான் பரத்துக்கு விரோதமாக செய்தேன்னு சொல்லி நான் போகணும், எலும்பி போக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தான். அவன் எலும்பி மறுபடியும் போனான். ஆமென். தூரத்தில் அவன் வருவதை பார்த்தார். அந்த வசனம் இருக்கும் அதில், தூரத்தில் அவன் வருவதை அவன் பார்த்தார். நல்லா அந்த வசனத்தை உற்று கவனித்தீங்கன்னா, அவன் வந்த பிறகு கெட்டி பிடிக்கலை, உள்ளே வந்துட்டு கட்டி பிடிக்கலை. அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் என்ன செய்கிறார்? ஓடி போய் அவனை கட்டி அணைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருக்காய் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை. முடிவு பண்ணாலே கர்த்தர் நம்மளை அணைத்து கொள்ளுகிற தேவனாய், புறக்கணிக்காதவராய், மன்னிக்கிறவராய், நம்மளோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறவராய் இருப்பார். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், ஆண்டவர் வந்துடுவார். ஆமென். தூரத்தில் அவனை பார்த்துட்டார். அவனுக்கு அலங்கோலமான வஸ்திரம். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறார், இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடு. அவன் கையில் மோதிரத்தை போட்டாங்க. ஏனென்றால் பன்னி தவிட்ட அள்ளி 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 பன்னியை மேய்ச்சி கையெல்லாம் அழுக்கு அசுத்தம். அந்த அசுத்த கையில் ஒரு நல்ல மோதிரத்தை அவனுக்கு போடுகிறாங்க. நல்ல வஸ்திரம் இல்லை, பன்னி மேய்த்தவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுக்க அவனுக்கு உதவி செய்தார். அவன் தகப்பனார் நாற்றத்தை பார்க்கலை. அவன் தகப்பனார் அழுக்காக இருக்கிற, குளிச்சுட்டு வா, உக்காந்து பேசுவோம். நம்ம அப்படி தானே சொல்லியிருப்போம். என் பையன் ஜோரன் இப்படி பண்ணியிருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? எங்கே போய் புல்லுந்து பிறண்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் செலவழித்து தீர்த்துட்டியா, போய் குளிச்சுட்டு வா, உக்காந்து பேசுவோம், என்னன்னு பார்ப்போம், என்ன செட்டில்மெண்ட்டு, இப்படி தானே பேசியிருப்போம். கேஸ் போட்டிருக்கிறேன் பையன் மேலேயே, பார்த்துக்கலாம், இப்படி தானே பேசியிருப்போம். இந்த தகப்பன மாதிரி ஓடி கெட்டி போய் அணைச்சி, ஜோரன் வந்துட்டியான்னு சொல்லி கெட்டி பிடிச்சி முத்தம் அணைப்பேனா? நாற்று எடுக்குது, முதல்ல போய் குழி, நான் தான் அப்போயே சொன்னேனே போகாதேன்னு, இப்போ பார்த்தியா? இப்படி தானே பேசியிருக்கணும். ஒரு தகப்பனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஒரு தகப்பன் சிச்சிக்கிறதற்கும் அதிகாரம் இருக்கிறது, அடிக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. நான் படித்து சொன்னேன், நீ கேட்கல, இப்போ கிழிஞ்ச சட்டையோடு நீ வந்து பார்த்தியா, அவங்க கூட சேராதன்னு, அந்த ஊருக்கு போகாதன்னு. ஆனால் இந்த தகப்பன் அவனை புறக்கணிக்காதவராய் அவனை கூப்பிட்டு அணைத்து முத்தம் செய்தார். அழுக்கு முகம், சவரம் பண்ணாத தாடிகள், முடி வெட்டாத நீல முடிகள், அழுக்கான வஸ்திரம். ஆனால் தகப்பனுக்கு அது முக்கியம் அல்ல, அவன் திரும்பி வந்தது முக்கியம். இன்றைக்கு நீங்கள் எதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த பாவத்தினால் நான் விழுந்திருக்கிறேன், எதனால் நான் கரைப்பட்டு இருக்கிறேன், எதனால் நான் பலவீனம் அடைந்திருக்கிறேன், எதனால் தேவன் அண்டையிலே சேராமல் இருக்கிறேன் என்று சொல்லி அது முக்கியமில்லை கர்த்தருக்கு. நீ திரும்பி வருவது தான் ஆண்டவருக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் புறக்கணிக்காத ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை கட்டி அணைக்கிறவராய் ஆண்டவர் இருப்பார். ஆமென். முத்தம் செய்கிறவராய் ஆண்டவர் இருப்பார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து நடத்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47வது வசனம் 48வது வசனத்தை வாசிப்போம். புறக்கணிக்காதவர் பாவங்களை எப்படி மன்னிக்கிறார் என்பதை பாருங்கள். புறக்கணிக்காதவர், லூக்கா 7வது. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அடுத்த வசனம், அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. புறக்கணியாத ஆண்டவர் ஒரு ஸ்திரீயை மன்னிக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். ஒரு வீட்டில் சாப்பிட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறாள். அவருடைய பின்னாக வந்து அவர் பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி அவர் காலை அழுது அவர் பாதத்தை துடைத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க இருக்கிறவன் சொல்லுகிறான், இவள் எப்படிப்பட்டவள் என்பது தெரியுமா?
அதை ஆண்டவர் அங்கே மென்ஷன் பண்ணல. அவன் என்ன பாவம் செய்தா அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. நான் சொன்னபடி அழுக்கோடு வந்திருக்கலாம், அவன் பன்றி தவிட்டை தின்று அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கலாம். இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பது அவருக்கு முக்கியமில்லை. அதனால தான் வசனத்தில் போடவில்லை. அவள் எப்படிப்பட்டவள் என்பது முக்கியமில்லை, அவள் என்ன எண்ணத்தோடு வந்திருக்கிறாள் என்பதுதான் முக்கியம். புறக்கணியாத ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. எல்லாரும் முகத்தை பார்த்து சொன்னால் இவள் எப்படிப்பட்டவள் என்பது தெரியுமா? பாவமுள்ள ஒரு ஸ்திரீ, இவளை எப்படி நீங்கள் அரவணைக்கலாம், இவளை எப்படி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம், இவரை எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளை பார்க்கிற ஆண்டவர், புறக்கணியாத ஆண்டவர் அந்த ஸ்திரீயினுடைய இடத்துல பார்க்கிறார். அந்த பரிமள தைலம் சாதாரணமாக அல்லதல்ல, ஒரு வருஷத்தினுடைய சம்பளம். அந்த பரிமள தைலத்தினுடைய விலை, ஒரு வருஷத்தினுடைய சம்பளத்தை அப்படியே போய் கொடுக்குறார். மாதம் 12 மாதத்துடைய சம்பளத்தை அப்படியே போய் ஆண்டவர் பாதத்தில் உடைச்சி போட்டு அந்த பாதத்தை தடவி அழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை வரும்போதே ஆண்டவர் அவளை மன்னிக்கிறார். அங்கே இருக்கிறவர்கள் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். அவன் சொல்லுகிறான், சவுல் கொன்றது 1000, சவுல் கொன்றது 100, தாவீது கொன்றது 10000 என்றான். அவன் எப்படி பார்க்கிறான்? தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள், சரிதான். ஆனால் என்ன பாடுகிறார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவனுக்கு தாவீது தான் பெருசா தெரிகிறான். இதற்கு முன்னாடி சவுலை ராஜாவாய் கேட்டது யாரு? அந்த ஜனங்கள். அதே ஜனங்களுடைய வாய்தான் இப்போ இப்படி பேசுகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. மனுஷனுடைய நாவுகள் 4 விதமாய், உயரத்துக்கு வரும்போது ஒன்று பேசும், கீழே விழும்போது ஒன்று பேசும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இந்த ஸ்திரீயின் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து புறக்கணிக்கவில்லை. நீ ஏதோ உடைச்சன் ஒரு வார்த்தை கேட்கல, ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த இடம் முழுவதும் நறுமணத்தின் வாசனை, ரட்சிப்பின் வாசனை. ஏனால் ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷம் அடையும். ஆமென். அதனால் அந்த நறுமணம் வீச பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நறுமணம், ரட்சிப்பு உங்கள் மேலே வீசணும். ஆமென். ஆண்டவரே, என்னை மன்னிக்க வல்லவராக இருக்கிறீரே, என்னை மன்னிங்கப்பா. இந்த வருஷத்துக்குள்ளே நான் போகும்போது ஆமென், புறக்கணிக்கப்படாதவனாய் தேவனோடு நான் கடந்து போகிறவனாய் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் அவள் பாவத்தை அவளுக்கு மன்னித்ததை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்மளுடைய பாவங்களை மனுஷன் மதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார், நம்மளுடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிப்பார். என்னை போல அக்கிரமக்காரர்கள் யாருமே கிடையாது, என்னை போல பொய் சொல்லுகிறவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னையும் மன்னித்தார், என்னையும் ரட்சித்தார், என்னையும் இந்த கனமுள்ள ஊழியத்துக்கென்று அழைத்தார். இதுவரை ஆண்டவர் நடத்தி வருகிறார். அவர் புறக்கணியாதவர் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சபையையும் அதே தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒருபோதும் ஒருவனையும் புறக்கணிக்காதபடி அவர்களை அன்பாய் நடத்தி செல்கிற தேவனாய் இந்த காலை வேளையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்காக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் நாட்களில் இப்பொழுதே இந்த புது வருடத்துக்குள்ளே போகிற நாங்கள் ஒரு புது ரட்சிப்போடு, ஒரு புது பொலிவோடு, ஒரு புது பிரசன்னத்தோடு, ஆமென், புது மகிமையோடு இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் புறக்கணியாதவர், தள்ளி விடாதவராக இருக்கிறார். ஆமென். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவர் அவரை நாம் விசுவாசிக்கணும். நான் செய்கிற அக்கிரமங்கத்துக்கு எவ்வளோ மன்னிக்க முடியும் ஆண்டவரே, ஆனாலும் அவர் மன்னிப்பார். எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக தான் அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சபைக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் மன்னிப்பு. ஆண்டவர் இந்த சபைக்கு பெரிய மன்னிப்பை தருவார். இந்த வருஷத்தில் வந்து ஜெபியுங்கள். கிடைத்த நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் நல்ல மன்னிப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தை அதை வாசிப்போம். 1 யோவான் 7வது அதிகாரம். நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் மாத்திரம்தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். அதை நல்லா உணர்ந்திருக்கணும். ஆண்டவரே, அவர் சிந்தின ஒவ்வொரு இரத்தமும் சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆமென். சகல பாவங்களையும் அது நீக்கும். பெரிய பாவத்தை பண்ணிட்டான்,
திருவிருந்து எடுத்துட்டான். சபையில் அப்படி தானே சொல்லுகிறாங்க, இந்த ஆள் பெரிய பாவம் பண்ணுறான், திருவிருந்து எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சகல பாவங்களையும் அவர் என்ன செய்கிறார், நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய இரத்தம். இன்றைக்கு அந்த இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கணும். இதுதான் நமக்கு உண்டான பெரிய மேன்மை, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நான் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதுக்கு உதவி இல்லாமல் இருக்கும் என்றால் நான் வீழ்ந்தவனாய் தான் காணப்படுவேனே தவிர அவன் உயர்ந்தவனாய் காணப்பட முடியாது. இன்றைக்கி ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும். இந்த பாவம் என்ன செய்யும், வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சபையிலிருந்து காலை வெளியே வைக்கும்போது அது கூட வருது போல, அது வீட்டிலேருந்து வெளியே வரும்போது வாசற்படியிலே அது படுத்திருக்கு. எங்கே போகிற என்ன செய்கிற பின்னாடியே வருகிற அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. அது ஒரு சுழற்சி என்று சொல்லுகிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். பாவம் அது சுற்றி சுற்றி நம்மளை வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய இரத்தம் நம்மளை பாதுகாக்கும். ஆண்டவருடைய இரத்தம் நம்மளை இந்த காலை வேளையில் சுத்திகரிக்கும். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அதை விசுவாசத்தோடு நம்ம எடுத்துக்கொள்ள தேவன் உதவி செய்க வல்லமை உடையவராக இருப்பார். அதை நான் ஏற்கனவே சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு குடமாக கொடுத்தாலும் என் பாவம்லாம் மன்னிக்கப்படாது. 25 லிட்டர் கேனில் வீட்டுக்கு கொடுத்து விடுங்க இதை, திராட்சை ரசத்தை இதை. ஏன்னா நான் நினைக்கும் பாவம் செய்கிறேன், அப்பப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு குடிச்சிக்கலாம். அப்படி பாவம் போக்குறதல்ல. ஆண்டவருடைய இரத்தம், அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பாவத்தை எனக்கு நீக்கி இருக்கிறார் என்கிறத ஒரு உறுதியை ஆண்டவர் தருகிறார். 25 லிட்டரில் பிடிச்சிட்டு போய் வீட்டில் ஒரு மாதத்துக்கு உக்காந்து அந்த 25 லிட்டரை குடித்தாலும் பாவம் என்ன செய்யாது, போவாது. சிலர் தினைக்கும் திருவிருந்து வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். தினைக்கும் திருவிருந்து, ஏன்னா தினைக்கும் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. நம்மளுடைய விசுவாசம், அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும், அவ்வளோதான். அதை நம்ம நம்பினா போதும், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்ம அப்படி தானே சொல்கிறோம். வெள்ளை புடவை கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்தால் நான் பரிசுத்தவான். ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம்லாம் இருக்கும். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டுக்கு அவ்வளோ மரியாதை. அதை போட்டுட்டு வந்தால் எனக்குள்ளே பாவம் இல்லை. மாத்திரை போட்டால் பாவம்னு சொல்கிறாங்க. மாத்திரை போட்டால் விசுவாசத்தில் இல்லை, நீ விசுவாசத்தில் இல்லாமல் ஏன் மாத்திரையை போட்ட? அப்படி கிடையாது. நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. மனுஷன் என்கிற நம்மளை அறியாமல் சில நேரத்தில் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் பரலோகத்தில் நல்ல இடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அப்போது நல்ல பரிசுத்தமாக இருந்தோன்னா பரலோகத்தில் நல்ல இடத்த ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இங்கே நமக்கு வேலை இல்லை. அதனால் நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. நம்ம வஞ்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். 9வது வசனம், நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அது நல்லா செய்வோம், அறிக்கையிடுவோம், ஆனால் விட்டு விட மாட்டோம். அப்படி தானே வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆனால் இப்போ எப்படி மாற்றிக்கிட்டோன்னா, அறிக்கை செஞ்ச உடனே இரக்கம் வந்துடுது. ஏன்னா மனசில் இருக்கிற பாரமெல்லாம் நான் கொட்டிட்டேன், நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டேன், அறிக்கை இட்டுட்டேன், ஆனால் விட்டு விட மாட்டோம். அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி வெளியே போகும்போது சுருன்னு கோபம் வந்துடுது, சுருன்னு பழைய சுபாவங்கள் வந்துடுது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தனியாக போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவேன். எங்கள் அம்மா ஏதாவது சொன்னோன்னு சுருன்னு கோவம் வந்து அவ்வளோ மணி நேரம் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்மளை பாவம் இல்லை என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறோம், ஆனால் விட்டு விடுகிறதுக்கு தான் நம்மளால் முடிய மாட்டேங்கிறது. இன்றைக்கு அந்த சுபாவங்கள் இந்த 2026 இல்லாதபடி தேவன் பார்த்து கொள்வாராக. ஆமேன். நீங்கள் போகும்போது ஆண்டவரே இந்த புது வருஷத்துக்குள்ளே ஆமேன் நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாய் போக வேண்டும். பாவங்கள்
நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டார். இந்த சபையில் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். அவர் ரெடி, நம்ம ரெடியா? என் பாவத்தை தைரியமாக சொல்ல முடியுமா? நான் இதை செய்கிற ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. அந்த உணர்வுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு இந்த புது வருஷத்தில் தருவாராக. இந்த 2026க்குள்ளே பிரவேசிக்கும் போது நீங்கள் பழைய ஆட்களாய் பிரவேசியாதீர்கள். ஆண்டவர் இந்த 2026 நல்ல எழுப்புதலை வைத்திருக்கிறார். நல்ல நிறைவேற்ற போகிற நிறைய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அது உண்மை. 100% உங்களை புறக்கணிக்க மாட்டார். நீங்கள் போகும்போது அவரை விசுவாசத்தோடு உங்கள் அறிக்கைகளை சொல்லி புது வருஷத்தில் நீங்கள் கால் தடி வைக்கும்போது ஆண்டவர் உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லி, ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் அப்பா கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீர். மனுஷரோ முகத்தை பார்க்கிறான். நான் மனுஷன் முகத்தை பார்க்கிறதை போல நான் பார்க்கிறதல்ல, இருதயத்தை பார்க்கிறேன்.